அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அடுத்த 5 வசனங்களை எப்படி தஜ்வீதோடு ஓதலாங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸாஅன் மிர் ரப்பிக அதான் ஹிசாபா. ரூல்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை ஒரு வார்த்தையாக இருக்குது. மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்குது. மத்துடைய எழுத்தின் மேலே பெரிய மத்துடைய அடையாளம் இருக்குது. இந்த மத்து என்னது? பெரிய மத்து. 4லிருந்து 5 ஹரக்கத்து நீட்டி ஓதணும். இந்த மத்துக்கு தஜ்வீதில் பேர் என்னென்னா அல் மத்துல் முத்தஸில். இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, இங்கே என்ன மத்தியா வந்திருக்குது? அலிஃப் மத்தியா வந்திருக்கு. அப்போ அலிஃப் மத்தியா 2 விதமாக உச்சரிக்கலாம். ஒன்று வல்லினமா, இன்னொன்று மெல்லினமா. எப்போ வல்லினமாக உச்சரிக்கணும்னா, அலிஃப் மத்தியாவுக்கு முன்னுள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருந்துச்சுன்னா அலிஃப் மத்தியாவை வல்லினமாக உச்சரிக்கணும். அலிஃப் மத்தியாவுக்கு முன்னுள்ள எழுத்து மெல்லினமாக இருந்துச்சுன்னா இந்த அலிஃப் மத்தியாவை மெல்லினமாக உச்சரிக்கணும். இப்போ இங்கே இந்த அலிஃப் மத்தியாவுக்கு முன்னுள்ள எழுத்து எதுனா மெல்லின எழுத்து. அப்போ இந்த அலிஃப் மத்தியாவை நம்ம எப்படி உச்சரிக்கணும்? ஜஸா ஜா இந்த மாதிரி உச்சரிக்கணும். எப்படி உச்சரிக்கக்கூடாதுன்னா ஜஸா இந்த சவுண்ட் வரக்கூடாது. அதுக்காண்டி ஜஸ ரொம்ப சாச்சுவும் ஓதக்கூடாது. ஜஸ இந்த மாதிரி ஓதுங்க. அடுத்து ஹம்சாவோட சவுண்டை கரெக்டாக கொடுத்து உச்சரிங்க. ஹம்சாக்கு மேலே தன்வீன் இருக்குது. தன்வீனை தொடர்ந்து ஷத்தா பெற்ற மீம் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன சட்டம் அப்ளை ஆகும்? இத்காம் பில் குன்னா காமில், இந்த சட்டம் அப்ளை ஆகும். இத்காம்னா இணைத்து ஓதுதல், இணைக்கிறதே சேர்க்கிறதுன்னு பொருள் தரும். பில் குன்னானா இணைத்து குன்னாவோட ஓதணும். இத்காம்னா இணைக்கிறது, பில் குன்னானா குன்னாவுடன் ஓதுவது. ஸோ இணைத்து குன்னாவோட ஓதணும். காமில் அப்படின்னா முழுமையான இணைத்தல் என்று பொருள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தன்வீன் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த தன்வீனை இந்த ஷத்தா பெற்ற மீம் கூட நம்ம இணைக்கும் போது நூனோட சவுண்டு இந்த மாதிரி நூனோட சவுண்டெல்லாம் மிக்ஸ் ஆகாது. நூனோட சவுண்டு இங்கே வீழ்த்தப்பட்டுரும். நூனோட சவுண்டு கொஞ்சம் கூட கேட்காது. மீமோட சவுண்டு தான் முழுக்க கேட்கும். அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மீம் இந்த ஹம்சாவோட இணையும் போது முழுமையான இணைத்தலாக இருக்கிறனால தான் இதை காமில்னு சொல்கிறோம் நம்ம. அதனால் இம் சவுண்டு மட்டும்தான் வரணும். இன் சவுண்டை மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா தப்பு. அடுத்து இங்கே இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது மீமுக்கும் நூனுக்கும் மேலே ஷத்தானா என்னது? இந்த மீமுக்கு மேலே இருக்குல்ல, இதுதான் ஷத்தாவுடைய அடையாளம். இது தமிழில் சொல்ல போகிறதா இருந்தால் யா மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் சின்ன டபிள்யூ இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷத்தா மீமுக்கு மேலேயோ நூனுக்கு மேலேயோ வந்துச்சுன்னா நம்ம 2 ஹரக்கத் குன்னா செஞ்சு ஓதணும். இதில் என்ன மிஸ்டேக் செய்வாங்கன்னா, அந்த குன்னாவை மொத்தமாக மூக்குலேருந்து ஓதுவாங்க. இந்த மாதிரி ஓதுவாங்க. அந்த மூக்குக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஓதுவாங்க. இந்த மாதிரி ஓதக்கூடாது, இது தப்பு. குன்னா தன்மை தான் அந்த ஹைஷும்னு என்னது? அந்த மூக்கு துவாரம் இருக்குல்ல, அந்த மூக்கு தண்டு, அது வழியாக வெளியேறுமே தவிர மீம் மற்றும் நூனோடைய சவுண்ட் எங்கேருந்து வெளியேறும்னா நம்மளுடைய வாயிலேருந்து தான் வரும், மூக்குலேருந்து வராது. குன்னா தன்மை தான் மூக்குலேருந்து வரும். நூனும் மீமும் இயற்கையாகவே குன்னாத்தன்மை கொண்ட எழுத்துக்கள். அதனால் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நூன் மற்றும் மீமோடைய சவுண்டு வாய் வழியாக வரும். அந்த லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த குன்னாத்தன்மை தான் மூக்கு வழியாக வரும். மொத்தமாகவே என்ன பண்ணுவாங்க, நூன் மற்றும் மீமோட சவுண்டை மொத்தமாகவே மூக்கு வழியாக உச்சரிப்பாங்க, குன்னா செஞ்சு ஓதுறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓதக்கூடாது. மீமோடைய மஹ்ரஜ் இது 2 உதடுகள் ஒன்றோடு ஒன்று இணைவதால் மீம் அந்த சவுண்ட் வரும் நம்மளுக்கு. மீமோட எழுத்தோடைய மஹ்ரஜ் தான் பிறப்பிடம். நூனோடைய பிறப்பிடம் எது? நுனினாக்கு மேற்பற்களுடைய ஈர தொடுறனால நூன் உச்சரிக்கப்படுது. இப்போது இந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குதுங்கிறத பார்த்துட்டோம். இந்த எழுத்தில் என்ன தன்மை இருக்குன்னா குன்னா தன்மை இருக்குது. அந்த குன்னா தன்மை எங்கேருந்து வரும்? ஹைஷும் வழியாக வரும். ஹைஷும்னா என்னது? மூக்குத்தண்டு, அந்த மூக்கு துவாரம் இருக்குல்ல, அது வழியாக வரும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். நூன் மற்றும் மீமுடைய அந்த மஹ்ரஜ் வாயிலேருந்து வரணும். குன்னா தன்மை மூக்குலேருந்து வரணும். மொத்தமாகவே என்ன பண்ணக்கூடாது? மூக்குலேருந்து நூனை மீமையும் உச்சரிக்கக்கூடாது. ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு ஓதுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மூக்குலேருந்து ஓதுனீங்கன்னா தப்பு. அதோட மஹ்ரஜ் இந்த குன்னா தன்மையை
நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி வர வைக்கணும் அந்த அவசியம்லாம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் பண்ணி வர வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இயற்கையாகவே அந்த எழுத்தில் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மூக்கு துவாரம் இருக்குல்ல, அதை உங்கள் விரல்களால் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. காற்று வெளியேறாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அன் இந்த மாதிரி சொல்லுங்களேன். உங்களால் மூக்கை விரல்களால் மூடிக்கிறீங்களே, க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களால் உச்சரிக்கவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. அது இயற்கையாகவே வரும். நீங்கள் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படியே மூக்கொலியாக கொண்டு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கரெக்டான அந்த மஹ்ரஜில் வச்சு சொன்னீங்கனாலே உங்களுக்கு குன்னாத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எப்படி ஓதணும்? இங்கே 4லேருந்து 5 ஹரக்கத் நீட்டி ஓதிட்டு இங்கே நம்ம இதுவாம் பில்குன்னா காமிலோட ரூலை அப்ளை பண்ணி இந்த மாதிரி 2 ஹரக்கத் குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்து இங்கே பாருங்கள், மிர்ரப்பிக. இங்கே பார்த்தீங்கன்னா நூனே சாக்கின். நூனே சாக்கின் எப்படி சொல்கிறோம்? சியை திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த சிம்பிளுக்கு என்ன பேருனா சுக்கூன்னு சொல்லுவோம். இது ஒரு எழுத்தின் மேலே வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? சாக்கின்னு சொல்லுவோம். நூனே சாக்கின், சுக்கூன் பெற்ற நூன் என்று பொருள். ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம், ரூல் பார்க்கலாம். இப்போது நூனே சாக்கினை அடுத்து என்ன வந்திருக்குது? ஷத்தா பெற்ற ரா வந்திருக்குது. இங்கே என்ன சட்டம் அப்ளை ஆகும்னா இதுகாம் பிலா உன்னா காமில். இதுகாம்னா என்னது? சேர்க்கிறது, இணைக்கிறது என்று பொருள். எது கூட சேர்க்கணும்? ஷத்தா பெற்ற ராவை மீன் கூட சேர்க்கணும். ஓகேவா? மீன் கூட சேர்க்கணும். அடுத்தினது பிலா குன்னா. பிலா குன்னான்னு என்னது? குன்னா இல்லாமல் ஓதணும். மிர் இந்த மாதிரிலாம் ஓதக்கூடாது. மிர் அப்படி இணைக்க மட்டும்தான் செய்யணும், குன்னா செய்யக்கூடாது. அதனால் இணைத்து குன்னா இல்லாமல் ஓதணும். காமில்னா என்னது? முழுமையான இணைத்தல். அதாவது இங்கே நூனோட சவுண்ட் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். ராவோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும், நூனோட சவுண்டு இங்கே கேட்காது. அதனால தான் இதை காமில்னு சொல்கிறோம். நூன் வந்து வீழ்த்தப்பட்டுரும், ரா தான் இங்கே இருக்கும். ராவோட சவுண்டு தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கேட்கும். ஸோ மிர் மிர் ரப்பிக. ராவை வல்லினமாக வச்சுருங்க, ஏன்னா ராக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது. அடுத்து பால ஷத்தா இருக்குது, அதனால் சுக்குன் பெற்ற பாவை கிளியராக ஊதுங்க. சுக்குன் பெற்ற பானா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷத்தா 2 சவுண்டை தரும். ஃபஸ்ட்டு சவுண்ட் சுக்குன் பெற்ற சவுண்ட், அந்த சுக்குன் சவுண்டு இங்கே ஒளிஞ்சிருக்கும். ஷத்தாக்கு என்ன அர்த்தம்னா 2 சவுண்டு. ஒன்று சுக்குன் பெற்ற சவுண்டு, இன்னொன்று இந்த ஷத்தாவில் என்ன ஹரக்கத்து வருதோ அது அதோட 2வது சவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு சுக்குன் பெற்ற அந்த பாவோட சவுண்டை தான் நம்ம கிளியராக ஊதணும். அதை இங்கே வெளிப்படையாக எழுதியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தான் இந்த சிம்பிளை கொடுத்துருக்காங்க. ஸோ மிர் ரப்பிக ரப்பிக. ஓகேயா? அடுத்து இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும்னா, ஐனை உச்சரிக்கும் போது மெல்லினமாக உச்சரிக்கணும். ஏன் இங்கே வந்து கவனமாக இருக்கணும்னா, இங்கே போ வந்து வல்லின எழுத்து, இதை வல்லினமாக உச்சரிக்கிறங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஐனையும் சேர்த்து வல்லினமாக உச்சரிப்போம். எப்படி? போ போ இந்த மாதிரி உச்சரிக்காமல் ஆப்போ இந்த மாதிரி ஆப்போன்னு உச்சரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் உச்சரிக்கும் போது கவனமாக உச்சரிங்க. போ 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 ஓகேவா? இந்த மாதிரி உச்சரிங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு வார்த்தையாக இருக்குது. மத்தோட எழுத்தை தொடர்ந்து ஹம்சா வந்து இருக்குது. மத்தோட எழுத்தின் மேலே பெரிய மத்தோட அடையாளம் காணப்படுகிறது. ஸோ 4லேருந்து 5 ஹரக்கத்து வரை நீட்டி ஓதுங்க. அண்ட் இந்த அலிஃப் மத்தாவை எப்படி நீங்கள் உச்சரிக்கணும்னா வல்லினமாக உச்சரிக்கணும். ஏன்னா அலிஃப் மத்தாவுக்கு முன்னுள்ள எழுத்து வல்லின எழுத்து, அதனால் இங்கே வந்து நம்ம வல்லினமாக உச்சரிக்கணும். தன்வீனை தொடர்ந்து இங்கே வந்து ஹே வந்துருக்குது. இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும்னா இல்ஹேர். இல்ஹேரோடைய சட்டம் இங்கே அப்ளை ஆகும். இல்ஹேர்னா அந்த சுக்குன் பெற்ற நூன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து தெளிவாக்கி ஓதணும். இங்கே வந்து குன்னாலாம் செய்யக்கூடாது, உள்ளதுபடி ஓதுங்க. ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மானி லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. இப்போ ரூலிங்ஸ் பார்க்கலாம். ராக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது, அதனால் ராவா வல்லினம் உச்சரிங்க. ரா ரா ரப்பின்னு வாசிக்காதீங்க. பால ஷத்தா இருக்குது, ஸோ சுக்குன் பெற்ற பாவை கிளியராக ஓதுங்க, அதை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்து பிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இணைப்போம். ரப்பிஸ் பிஸ் சமாவாதி. இங்கே மீம்க்கு மேலேயும் வாவுக்கு மேலேயும் அலிஃப் ஸகீரா இருக்குது, அதாவது கடா ஜபர் 2 ஹரக்கத் நீட்டி ஓதணும். சம வ. ஓகேவா? வாவ் உச்சரிக்கும் போது உதடுகளை குவித்து உச்சரிங்க. இங்கே வந்து தல கஸ்ரா
அதாவது ஜேர் மட்டும்தான் இருக்குது, தீன்னு நீட்டி ஓதிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வல் வல் அர்தி, இங்கே வாவை உச்சரிக்கும் போது உதடுகளை கூவிங்க. இங்கே இல்லை சுக்குன் பெற்ற இல்லாமல் கிளியராக ஊதுங்க. வல் வல், ஓகேவா? வல் இல்லை மேற்பற்களுடைய அந்த கீழ் ஓரங்களை கீழ் உதட்டோடைய ஈரப்பகுதியில் வச்சு உச்சரிக்காதீங்க, அது தப்பு. வல் இல்லை, நம்ம நார்மலாக கூப்பிடுவோம்ல வா வான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த வாவை உச்சரிக்கும் போது உதடுகள் குவியணும். இங்கே பற்களுக்கு வேலை கிடையாது, ஸோ குவித்து உச்சரிங்க. வல் அர்தி, இங்கே ராவை வந்து வல்லினமாக உச்சரிக்கணும். ஏன்னா சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது, அதனால் ராவை வல்லினமாக உச்சரிங்க. அண்ட் இது வந்து பாது, அதனால் இதை வந்து கரெக்டாக உச்சரிங்க. நெக்ஸ்ட் வம, இங்கே வா உச்சரிக்கும் போது உதடுகளை குவிங்க. அலிஃப் மத்தக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது, 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க. வம பைன ஹூமர், சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது, ஸோ இந்த இதுக்கு பேர் என்னது? யா லீன். உச்சரிக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் மென்மையாகவும் உச்சரிக்கணும். இது வந்து குன்னா செய்யக்கூடாது, பை இந்த மாதிரிலாம் குன்னா செய்யக்கூடாது, நார்மலாக உச்சரிங்க. பை பைன ஹூமர். இங்கே எத்தனை ஹரக்கத்து நீட்டி ஓதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது, ஸோ ஒரு ஹரக்கத், ஃபத்ஹாக்கு ஒரு ஹரக்கத். சுக்குன் பெற்ற யாக்கு எத்தனை ஹரக்கத்து கேட்டிங்கன்னா, சுக்குன் பெற்ற எழுத்துக்களுக்கு கவுண்ட்ஸ் கிடையாது. ஒரு எழுத்து சுக்குன் பெற்று வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 1 கவுண்ட் கொடுக்கணும், 2 கவுண்ட் கொடுக்கணும், அரை கவுண்டு, முக்கால் கவுண்டு, இந்த மாதிரி சுக்குன் பெற்ற எழுத்துக்களுக்கு கவுண்ட் சொல்ல முடியாது. ஹரக்கத்துன்னு சொல்ல முடியாது. ஹரக்கத்தோட அளவை வந்து நம்ம சொல்ல முடியாது, இத்தனை ஹரக்கத்து கொடுத்து ஊதுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ண முடியும்னா, இதோடைய சிஃபத் பார்த்திங்கன்னா ஷித்தா, தவசுத்து, ரஹாவான்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சுக்குன் பெற்ற யா வந்து யாவுடைய சிஃபத் என்னது? ரஹாவா. ஸோ அப்போ ரஹாவானா என்னது? உச்சரிக்கும் போது நிதானமாக நேரம் கொடுத்து நம்ம உச்சரிக்கணும். உச்சரிக்கும் போது இந்த எழுத்தோடைய தன்மை எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரொனவுன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உச்சரிப்பில் மிருதுவான மென்மையான ஒரு தன்மையை வந்து இது வெளிப்படுத்தும். இப்போ இது எப்படி ஓதக்கூடாதுன்னா, இப்போ ஷித்தாவுடைய குவாலிட்டியை அப்ளை பண்ணி இங்கே ஓதுறோம் பாருங்கள். வம பைன ஹூமர் இந்த மாதிரி ஓதுனீங்க அப்படின்னா தப்பு. ஷித்தாவுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னா, டக்குன்னு முடியும். சவுண்டு வந்து ஏர் ஃப்ளோ, சவுண்ட் ஃப்ளோ எல்லாமே டக்குன்னு முடியும். ஒளியின் ஓட்டம், காற்றோடைய ஓட்டம் எல்லாமே கட்டாகும். கட்டாகிறனால சவுண்ட் அங்கே என்ன ஆகும்னா கட் ஆகும் நம்மளுக்கு. பைன ஹூமர் இந்த மாதிரி ஓதுனீங்கன்னா அங்கே இங்கே என்ன ஓதுறீங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த குவாலிட்டியை இங்கே அப்ளை பண்ணி ஓதக்கூடாது. ரஹாவோடைய குவாலிட்டியை தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஓதணும். ஸோ வம பைன ஹூமர் இந்த மாதிரி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த ஃபத்ஹா பெற்ற மீமை ஷத்தா பெற்ற ரா கூட இணைப்போம். வமா பைனஹுமர் ரஹ்மானி. ஸோ மீமை இது கூட இணைக்கணும். ராக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது, ராவை வல்லினமாக உச்சரிங்க. ஹால சுக்குன் இருக்குது, ஸோ இங்கே வந்து காற்றை வெளிப்படுத்தி இந்த எழுத்தை உச்சரிங்க. ரஹ் ரஹ் இந்த மாதிரி காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க. மீமுக்கு மேலே அலிஃப் சகீரா இருக்குது, கடா ஜபர் 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க. அடுத்து இங்கே வந்து நூனில் கஸ்ரா இருக்குது. ரஹ்மானி லா யம்லிகூன, லா இங்கே அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க. லா யம்லிகூன. இங்கே வந்து சுக்குன் பெற்ற மீமை கிளியராக ஓதுங்க, குன்னா செஞ்சு ஓதாதீங்க. அடுத்து இங்கே வந்து சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் இருக்குது, பொம்மா இருக்குது. ஸோ இங்கே வந்து வாவ் மத்தியா 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க. கூன இந்த மாதிரி. மின்ஹு ஹிதாப, மின்ஹு இங்கே சுக்குன் பெற்ற நூனை தொடர்ந்து ஹ வந்திருக்குது. இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும்னா இப்ஹார். இப்ஹார் என்னது? தெளிவாக்கி ஓதுறது. சுக்குன் பெற்ற நூனை நம்ம தெளிவாக்கி ஓதணும். ஸோ குன்னாலாம் செஞ்சிடாதீங்க. இங்கே நூனுக்கு மின்ஹு இந்த மாதிரி ஓதாதீங்க. நூனை கிளியராக மட்டும்தான் ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஏன்? இல்ஹாரோடைய சட்டம் இங்கே அப்ளை ஆகிறனால நூனை கிளியராக தான் ஓதணும். மின்ஹு இந்த ஹா இருக்குல்ல, இது வந்து அடித்தொண்டையிலேருந்து வரும், கரெக்டாக உச்சரிங்க. அடுத்து ஹிதாப, ஹிதாப இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது வல்லினமாக உச்சரிங்க, 2 ஹரக்கத்தை நீட்டி உச்சரிங்க. அடுத்து இங்கே வந்து 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுங்க. என்னென்னா ஃபத்ஹத்தைன் இருக்குது. ஃபத்ஹத்தைன் வந்து வக்ஃபோட பிளேஸில் வரும்போது நம்ம இந்த அலிஃப் மத்தாவை பயன்படுத்தி 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம். பன்னுன்னு சொல்லக்கூடாது, ப இந்த மாதிரி தான் சொல்லணும். 2 ஹரக்கத் நீட்டி நிப்பாட்டணும்.